கிறிஸ்துவை அறிகிற அறிவு ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை. அதுதான் நம்முடைய வாழ்க்கையே கட்டி எழுப்பும். கொரிந்து சபைக்கு இது இல்லாம போயிட்டு வரத்துல அவங்க டாப்ல போயிட்டாங்க. ஆனா உண்மையான அந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவில் அவங்களும், அதனாலதான் நீங்க கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று, மாம்சத்துக்குரியவர்கள் தான் சொல்றாரு அவரு. அப்படி சொல்ல பார்த்தாரு. இப்படி சொல்றதை விட நம்ம அதாவது நம்ம ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ்ல திட்டும். ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ்ல சில திட்டல் இருக்கு. கர்த்தர் உன்னை சந்திப்பார், அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் உன்னை போட்டு தள்ளுவார். அதாவது இதே மாதிரி சில லாங்குவேஜ் வச்சிருக்கிறோம். அதுலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவுக்குள் உங்களை குழந்தைகள். அப்படி கேட்கும்போது சுகமா இருக்கும். அதன் அர்த்தம் என்னன்னா, 7 கழுத வயசாச்சு, இன்னும் நீ வளர. இதான் அதனுடைய அர்த்தம். கிறிஸ்துவுக்குள் உங்களை குழந்தைகள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கிறிஸ்துவ அந்த வெளிப்பாடு இல்ல, அந்த வெளிப்பாடு பவுலுக்குள் இருந்ததுனாலதான் அந்த குரூப் அங்க பிரிஞ்சு பாருங்க. அதுல ஒரு டீம் யாருக்கு ஃபேவரா வந்தாங்க தெரியுமா? பவுலுக்கு ஃபேவரா வந்தாங்க. பவுலுக்கு ஃபேவரா வந்தது பவுல், பேதுரு, கேபா, அப்பல்லோன் பிரிஞ்சாங்கல்ல, அவங்களை எப்படி கண்டம் பண்ணாரோ அதே போலதான் பவுலுக்காக ஒரு கூட்டம் பாருங்க, அவங்களையும் கண்டம் பண்றா. இதான் ரியல் கிறிஸ்டியானிட்டி. பரவாயில்ல, நம்ம பட்சத்துல யார் நிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ட்ரீட். மற்றவங்களுக்கு எல்லாம் கசப்பு கலந்த காடி, ஆளு பாடி, அதோட முடிஞ்சு அவங்க. ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இந்த டீம் தான் நின்னாங்க. அவங்க சபைக்குள்ள பிரிவினையே இருக்கக்கூடாது. வெளிப்பாடு உள்ளவன் எதை விரும்ப மாட்டான் தெரியுமா? பிரிவினையே விரும்ப மாட்டான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. வெளிப்பாடு உள்ளவன் குரூப்பிசத்தை விரும்ப மாட்டான். ஏன்னா ராஜ்யமே ராஜ்யத்துக்கு விரோதமா இருந்தா அது என்ன செய்யாது? நிலை நிற்காது.